ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகேசன். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அதாவது இந்திய விமானப்படையிலேருந்து அக்னிவீர் வாயு இன்டேக் 02/2025க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2500 ப்ளஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பேர் மந்த்துக்கு வந்து 30,000 ப்ளஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அக்னிபாத் வாயு CDAC.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 10 ஜூன் 2024, அதாவது நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 8 ஜூலை 2024லேருந்து 28 ஜூலை 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் 18 அக்டோபர் 2024 கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CASP அப்படின்ற மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். நான்காவதாக அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐந்தாவதாக உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th + 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஓவராலாக 50% மார்க்கும், இங்கிலீஷில் வந்து 50% மார்க்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் 3 years டிப்ளமோ கோர்ஸ் வந்து இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த சப்ஜெக்டில் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். படிச்சுட்டு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 50% மார்க்கும், இங்கிலீஷில் 50% மார்க்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான். நீங்கள் வந்து 10th + 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th பார்த்தீங்க அப்படின்னா 50% மார்க்கை நீங்கள் ஓவரால் வந்து எடுத்துருக்கணும். இங்கிலீஷில் 50% மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2 years வந்து வெக்கேஷனல் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓவராலாக 50% மார்க்கும், இங்கிலீஷில் 50% மார்க்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷன் வந்து 60 minutes வந்து உங்களுடைய எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து சப்ஜெக்ட் இருக்கும். இது வந்து 10th + 12th ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. அதே இது அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 45 minutes இருக்கும். இதுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இதுவுமே 10th + 12th ஸ்டாண்டர்டில் தான் இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 85 minutes வந்து இருக்கும். இதுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து இருக்கும். ரீசனிங் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கேட்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினாவுக்கு 1 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் தவறான விடை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் சேவா நிதி பேக்கேஜில் தான் உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுக்கான ஜாப் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 4 years அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு வந்து 30,000 வந்து பே பண்ணுவாங்க. இதில் 70% அதாவது 21,000 உங்களுடைய கைக்கு கிடைக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 9,000 அது வந்து அவங்க வந்து ஃபண்டில் வந்து பிடிச்சு வச்சுருப்பாங்க. காப்ஸ் ஃபண்ட் பை கோல்டில் ஒரு 9,000 இருக்கும். செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 33,000 பே பண்ணுவாங்க. இதில் உங்களுடைய கைக்கு 23,100 வந்து கிடைக்கும். மீதம் இருக்கக்கூடிய 9,900 வந்து அவங்க வந்து பிடிச்சு வச்சுருப்பாங்க. தேர்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 36,500 வந்து பே பண்ணுவாங்க. இதில் உங்களுடைய கைக்கு வந்து 25,550 வந்து கிடைக்கும். மீதம் இருக்கக்கூடிய 10,950 வந்து அவங்க பிடிச்சு வச்சுருப்பாங்க. ஃபோர்த் இயரில் 40,000 வந்து பே பண்ணுவாங்க. இதில் 28,000 வந்து உங்களுடைய கைக்கு கிடைக்கும். மீதம் இருக்கக்கூடிய 12,000 வந்து அவங்க வந்து பிடிச்சு வச்சுருப்பாங்க.
டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்னிவீர் காப்ஸ் ஃபண்ட்லேருந்து 5 லேக்ஸும் அதே மாதிரி காப்ஸ் ஃபண்ட் பை கோல்ட்லேருந்து ஒரு 5 லேக்ஸும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு 10 லேக்ஸ் வந்து சேவாநிதி பேக்கேஜ்லேருந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17.5 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கணும். அதாவது 2 ஜூலை 2004 3 ஜனவரி 2008க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஹைட் வந்து 152.5 சென்டிமீட்டர் இருக்கணும். இது ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுதான் உங்களுக்கான ஹைட் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 77 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ரெக்யூர்மெண்ட்டில் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த ரெக்யூர்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மல் செஸ்ட்லேருந்து 5 சென்டிமீட்டர் நீங்கள் வந்து எக்ஸ்பென்சிவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை மேல் வந்து 7 மினிட்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா 8 மினிட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேல் பார்த்தீங்க அப்படின்னா 10 புஷ்அப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட்டில் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி புஷ்அப்ஸ் நீங்கள் போட்டு முடித்தோடனே உங்களுக்கு வந்து பிரேக்குமே கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10 செட்டப்ஸ் வந்து 1 மினிட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக் கொடுப்பாங்க. அடுத்து 20 ஸ்குவாடை 1 மினிட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 செட்டப்ஸை 1 மினிட் 30 செகண்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பிரேக் கொடுப்பாங்க. அடுத்து 15 ஸ்குவாடை 1 மினிட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட். பேஸ் 3ல் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் பிளட் ஹீமோகுளோபின், யூரின், பயோகெமிஸ்ட்ரியில் பிளட் சுகர், செரும் கொலஸ்ட்ரால், யூரியா, யூரிக் ஆசிட், எக்ஸ்ரே இந்த மாதிரியான நிறைய வந்து செக் பண்ணுவாங்க. இதிலெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா மட்டும்தான் இதில் செலக்ட் ஆக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 550 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நீங்கள் வந்து பே பண்ணணும். இதை வந்து நீங்கள் எப்படி பே பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, மேஸ்ட்ரோ இந்த மாதிரியான ஆன்லைன் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி இதுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https://agnibathvayu.cadsc.in இந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு கரெக்டாக அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.